anatomy and physiologyல யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து டாபிக் வந்துட்டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் பற்றி இன்றைக்கி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸோட இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் இது பண்ணிடலாம். ஓகே, செல்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேசிக் யூனிட் ஆஃப் செல், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இல்லையா, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் வந்துட்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட பிரின்சிபல் கான்ஸ்டியூன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் குரோமோசோம், சைட்டோபிளாசம் அண்ட் இட் ஆர்கனல்ஸ் இல்லையா. அண்ட் செல் மெம்பரேன் நமக்கு தெரியும், டபுள் லேயர் ஃபாஸ்போலிபிட் மாலிகுல்ஸால் ஆகியிருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, செல் லேயர் அண்ட் செல் மெம்பரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசமில் என்னென்ன இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கால்கி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், லைசோம்ஸ் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு சைட்டோபிளாசமில் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா, நியூக்ளியஸில் வந்துட்டு இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம்ஸ், குரோமாட்டின் இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ் இதில் வந்துடும். அண்டு இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா, மைட்டோகாண்ட்ரியாவை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ். இப்போ நான் சொல்ல போகிற 3 பாயிண்ட்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ். மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு இந்த கொஸ்டின் நிறையா பேப்பர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா. பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் இல்லைனா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா சரிங்களா. மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் ஏடிபி, அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரேப்பிங் அண்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேக்கேஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேப்பிங் அண்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கோல்கி காம்ப்ளெக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லைசோசோம்ஸ் வந்துட்டு சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. இது 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் ஓகே, வேற என்ன, சேம் மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் ஏடிபி அண்ட் ரைபோசோம்ஸ் ப்ரொடியூஸ் ரைபோசோம்ஸ் சிந்தசிஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா, ரைபோசோம்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து டிஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் டிஷ்யூஸ் வந்துட்டு மேஜராக வந்து 4 டைப்ஸ் இருக்கும் இல்லையா, எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் அண்ட் நர்வஸ் டிஷ்யூஸ் சரிங்களா. ஓகே, இந்த எபித்திலியல் டிஷ்யூவை வந்து கவரிங் டிஷ்யூ அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கனெக்டிவ் டிஷ்யூவை வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூ அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, இது 4 தான் வந்துட்டு ப்ராட் மேஜர் கிளாசிஃபிகேஷன். அண்ட் வந்துட்டு இப்போது எபித்திலியல் டிஷ்யூஸில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலுமினார் அண்ட் கிளாண்டுலார் இதெல்லாம் வந்துட்டு எபித்திலியல் டிஷ்யூஸில் வரக்கூடிய கிளாசிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கார்டியாக்னா வந்துட்டு ஹார்ட்டு, இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்துட்டு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸில் சில எக்ஸாம்ஸில். அதாவது இந்த மசில் வந்து எந்த ஆர்கனில் இருக்கும், இல்லை இந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய மசில் என்ன டைப், அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. சரி, ஓகே, இங்கே இந்த நம்ம மேஜர் கிளாஸிஃபிகேஷனில் எபித்திலியல் பார்த்துட்டோம். எபித்திலியல் வந்துட்டு ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலுமினார் ஆர் கிளாண்டுலர் இருக்குது. மஸ்குலரில் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ், பிளட்டு, கார்டிலேஜ், இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூவில் வந்துட்டு நியூரான் தெரியும் இல்லையா, நியூரான் தான் என்னது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். செல்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஹியூமன், இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு நியூரான் சரிங்களா. அந்த நியூரான்லையுமே வந்துட்டு ஒரு 2-3 எம்சிக்யூஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எம்சிக்யூஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்ட்ரக்சர் வித்தின் தி செல் ப்ரொடியூசஸ் ஏடிபி? அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். ஏடிபினா என்ன, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் சரியா. விச் ஸ்ட்ரக்சர், செல்லில் இருக்கக்கூடிய எந்த பகுதி வந்து இந்த ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நம்ம இது மேலேயே சொன்னோம் என்னது, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, next question, which of the following is not a component of cell membrane? cholesterol, proteins, microfilaments, phospholipids. இதுக்கான ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் சி மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். ஏன்னாக்கா பிகாஸ் இட் அக்கர்ஸ் இன்சைட் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க சரியா.
Next, which list below contains the 4 types of tissue? Extracellular fluid, skeletal tissue, glandular tissue, connective tissue. Extracellular fluid, muscle tissue, glandular tissue, cartilaginous tissue, neural tissue, skeletal tissue, epithelial tissue, cartilaginous tissue, neural tissue, muscle tissue, epithelial tissue, connective tissue. நம்ம என்ன பார்த்தோம் 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா ஆப்ஷன் டி நியூரல் டிஷ்யூ மசில் டிஷ்யூ எபித்திலியல் டிஷ்யூ அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ இதுதான் இந்த எபித்திலியல் டிஷ்யூவில் தான் நம்ம வந்துட்டு என்னென்ன இது ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் ஸ்குவாமஸ் கியூபாய்டல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் எபித்திலியலில் வந்துடும் மஸ்குலரில் வந்துட்டு இந்த கார்டியாக் ஸ்கெலிட்டல் ஸ்மூத் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் மசில்ஸில் வந்துடும் அண்ட் கனெக்டிவில் இந்த டெண்டான்ஸ் லிகமெண்ட்ஸ் பிளட் லிம்ஃப் இதெல்லாம் வந்துட்டு கனெக்டிவில் வந்துடும் நியூரல் டிஷ்யூவில் பொறுத்த வரைக்கும் இந்த நியூரான்ஸ் வந்துடும் சரிங்களா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடாக போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸப்ட் ஃபார் ஒன் தி ஃபாலோயிங் ஆர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் விச் ஒன் இஸ் நாட் எ டைப் ஆஃப் செல் அப்படின்னு கேட்குறாங்க பிளேட்லெட்ஸ் லியூகோசைட்ஸ் மேக்ரோஃபேஜஸ் ஆஸ்டியோபிளாட்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன் ஏ பிளேட்லெட்ஸ் இதுக்கான ரீசன் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கீழே இருக்குது நீங்கள் வந்துட்டு நோட்லேயோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நோட் டவுன் பண்ணிக்கலாம் சரிங்களா Next question. In which part of the cell does the process of making ATP from oxygen and glucose takes place? Lysosomes, ribosomes, mitochondria. Same question தான் ஆனால் வேற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ATP ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா சரியா Okay, next question. Which of the following is a function of membrane proteins? To process lipids and proteins for secretion through the plasma membrane. Option B. To act as receptors for hormones. To synthesize protein from amino acids. To act as a cytoskeleton to support and shape the cell. Membrane proteins ஓட function என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி One of the function of membrane protein is to receive amino acids based hormones that cannot pass through the plasma membrane. Okay. What is the difference between simple squamous cells and simple columnar cells? Squamous cells are flattened while columnar cells are taller than they are wide. Simple column cells are one layer thick while simple columnar cells are several layers thick. Simple commas epithelial tissue, columnar cells connective tissue. இது வந்து flattened அப்படி சொல்கிறாங்க இது cuboidal அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு என்னன்னாக்கா ஆப்ஷன் ஏ ஸ்குவாமஸ் செல்ஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் காலம்னார் செல்ஸ் வந்துட்டு டாலாக இருக்கும் சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்குவாமஸ் செல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் ஆல்வியோலை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம் காலம்னார் செல்ஸ்க்கு வந்துட்டு ஜிஐ ட்ராக் லைனிங் இதெல்லாம் சொல்லலாம் அண்ட் கியூபாய்டல் இதுக்கு வந்துட்டு pancreas salivary glands இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் Next question. Which of the following is not an example of a cell? Macrophages, lysosomes, plasmocytes, chondroblasts. Okay. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி lysosomes. Suffix some refers to the organelle within the cell. சரியா the other suffix are indicated the type of cells. சோமுன்னு வந்தால் அது செல்லோட ஒரு ஆர்கனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சஃபிக்ஸ்னா பின்னாடி சரிங்களா கடைசியில் இருக்கு இல்லையா அதுதான் நெக்ஸ்ட் which cell organelle contain an acidic environment capable of digesting a variety of molecules lysosomes ribosomes centromes Golgi complex ஆப்ஷன் ஏ lysosomes தான் வந்துட்டு ஆன்சர் prefix lysome refers to the ability to dissolve or destroy molecules or cells prefixனாக்கா முன்னாடி வரக்கூடாது lysosomes வருதுனால lysosomesனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் என்னது suicide bags இல்லையா next which form of the transport through the plasma membrane requires the expenditure of cell energy by the cell facilitated diffusion osmosis active transport diffusion option C active transport இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க the term active implies using energy in the form of ATP to move a molecule against its concentration gradient while the other process are passive okay இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு எனர்ஜி யூஸ் ஆகும் வேற ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் ப்ராசஸில் வந்துட்டு இருக்காது சரிங்களா
Which of the tissue types below consist of single layer of cells? Stratified squamous epithelial tissue, glandular epithelium, areolar connective tissue, simple columnar epithelial tissue. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Next question. One of the following is not a serous membrane. Which one? Pleura, peritoneum, mucosa, pericardium. Mucosa. Mucosa is a mucous membrane and secretes mucus. ஓகேங்களா? Next. Which of the following is not made predominantly from the epithelial tissue? Dermis, exocrine glands, endocrine glands in the endothelium of blood vessels. Option A, the dermis. Dermis contains connective tissue, nervous tissue and muscle as well as epithelial tissues. Okay, next one. What are tendons and ligaments composed of? Dense connective tissue, liquid connective tissue, muscular connective tissue, epithelial tissue. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதெல்லாம் வந்துட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கில் டீட்டெயில்டாகவே இருக்கும். இன்னும் சிம்பிளிஃபைடாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வேணும்னாக்கா நீங்கள் இந்த ஏகேஜெயின் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாமே அப்படியே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் இன் கனெக்டிவ் டிஷ்யூ? செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ், சீரஸ் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன்ஸ், protein fibers and ground substance, interstitial fluid. Option C, intercellular means between cells, so matrix is fibers and ground substance but no cells. Option C தான் வந்து answer. Okay, which statement about the plasma membrane is incorrect? It is selectively permeable. It is composed of 2 layers of glycomolecules. It contains receptors for specific signaling molecules. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் epithelial tissue? Dermis, glandular tissue, the internal lining of blood vessels, the dermis. Answer is option D, dermis. இது மேலே கேட்டிருந்த கொஸ்டினே தான் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். Which of the following is not a cell found in connective tissue? Adipocytes, chondroblast, keratinocytes, osteoblasts. Option C, keratinocytes. இது வந்து epithelial tissueல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். What tissue has cells that are closely packed and that have one surface attached to the basement membrane and the other to the free space? Epithelial tissue, muscle tissue, connective tissue, nervous tissue. Answer வந்து ஆப்ஷன் ஏ, epithelial tissue. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, epithelial tissue. Next. Okay, what is the name of the mechanism that ensures that there is a higher concentration of sodium ions in the extracellular fluid than in the intracellular fluid? Okay, facilitated diffusion, sodium potassium pump, secondary active transport, osmosis. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி, சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியம் பொட்டாசியம் பம்ப் நம்மளுக்கு தெரியும். சோடியம் வந்துட்டு வெளியில் போகும், பொட்டாசியம் செல்லுக்குள்ளே வரும் இல்லையா, அந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் ஆர் லைசோம்ஸ், சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் ரைபோசோம்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப்? ஸ்டெம் செல்ஸ், ஆர்கனல்ஸ் வித்தின் தி செல், சென்சரி ரிசப்டார்ஸ் இன் தி டெர்மிஸ், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி, ஆர்கனல்ஸ் வித்தின் தி செல். ஓகே, என்னன்னு சொல்கிறாங்க? ரீசன் வந்து சஃபிக்ஸ் சம், எஸ்ஓஎம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஆர்கனல்ஸ் வித்தின் தி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சஃபிக்ஸ் ROMES சம் வர்றதெல்லாம். வாட் டஸ் சிம்பிள் காலம்னார் epithelial tissue ரெஃபர் டு? டிஷ்யூ வித் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் லாங்கர் தேன் தே ஆர் வைட், layer of cells whose length, breadth and depth are about the same size, several layers of the cells all of same type, several layers of cells but without the basement membrane. Okay, correct answer வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் ஏ, single layer of cells longer than they are wide. Okay, next question. Which of the following is not an example of connective tissue? Bone, blood, tendon, epidermis. ஆன்சர் வந்து எபிடெர்மிஸ் தான். இது வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ கிளாஸிஃபிகேஷனில் இது
இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் இன் தி பிளாஸ்மா மெம்பரேன்? பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபோலிபிட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டு மெயின்டைன் தி இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அட் சிமிலர் காம்போசிஷன் to that of interstitial fluid. Next, to form channels to selectively allow passage of small molecules, to act as a receptors for signaling chemicals, to present a barrier to passage of water soluble molecules. Okay, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, molecules that are soluble in water cannot pass through lipid, so phospholipids are the barrier. The function described by B and C are performed by the other molecules in the plasma membrane. இந்த B and C ஆப்ஷனில் இருக்கிறதுலாம் வந்துட்டு வேறு மாலிகுல்ஸ்னால அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ண முடியாதுன்றதுனால பேரியர். நெக்ஸ்ட், which one of the following cell types is found in epithelial tissue? Plasma cells, leukocytes, keratinocytes, chondroblasts. இதுவும் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அங்கே வந்துட்டு which one is not the epithelial tissues கேட்டிருந்தாங்க, சாரி கனெக்டிவ் டிஷ்யூ கேட்டிருந்தாங்க. இங்கே வந்துட்டு epithelial tissueன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? which of the following is not the part of plasma membrane of the cell? Integral proteins, glycoproteins, plasma proteins, peripheral proteins. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, plasma proteins. As the name implies, plasma proteins are found in the blood plasma. The major role of mitochondria. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், தேர்ட் டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஆனால் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குற ஆங்கிள் மட்டும் டிஃபர் ஆகுது. ஆனால் மேட்ரு ஒன்று தான், ப்ரொடியூஸ் ஏடிபி, அவ்வளோதான். பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஆப்ஷன் பி, ப்ரொடியூஸ் ஏடிபி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், choose the tissue below that is one of the 4 primary types of body tissue: epidermal, epithelial, interstitial, aqueous tissue. நம்ம broad classification பார்த்தோம் இல்லையா, அந்த மேஜர் டைப்ஸ் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ, அது என்னென்ன அதில் கீழே கொடுத்துருக்கறதுல எதுன்னு கேட்குறாங்க. நம்ம கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன பார்த்தோம்? எபித்தீலியல், மசில், நர்வஸ் அண்ட் கனெக்டிவ், இதுதான் 4 இது பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்துட்டு ஆப்ஷன் பி, எபித்தீலியல் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் ஆர் தி பிரைமரி டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் தி பாடி? சேம் கொஸ்டின், அதே தான். மசில்ஸ், நர்வஸ், கனெக்டிவ், எபித்தீலியல். மசில், நர்வஸ், எபித்தீலியல், ஆசியஸ், இது இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். ப்ரைமரி டைப்ஸ் என்னென்ன, சேம் அந்த 4 இது தான், மசில், நர்வஸ், கனெக்டிவ் அண்ட் எபித்தீலியல். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி மெம்பரேன் தட் சரௌண்ட்ஸ் தி லங்ஸ்? visceral peritoneum, parietal peritoneum, visceral pleura, dura mater. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, pleura. Next question, what is the role performed by mitochondria? Same question. Option B, produce ATP. Which of the following is not found in plasma membrane? Proteins, cholesterol, endoplasmic reticulum, phospholipids. Option C, endoplasmic reticulum. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, சேம் ஒரு பேசிக்காக ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான். இதை மட்டும்தான் வந்துட்டு மாற்றி மாற்றி வேறு ஆங்கிளில் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த தியரி பட்ட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அந்த தியரியை ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஏன்னா செல் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், ரெட்டிகுலம் இது எல்லாமே வந்துட்டு அதில் வந்துடும். டிஷ்யூஸில் வந்து இந்த ப்ராட் கிளாஸிஃபிகேஷன், எந்தெந்த கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன டைப்ஸ் அண்ட் என்னென்ன டைப்ஸ் வந்து எந்தெந்த பாடி ஆர்கன்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக இது வந்துடும். அண்ட் இந்த பேசிவ் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் வந்துட்டு அதில் ஒரு மேஜரான டாபிக் தான். ஸோ இந்த இதை நீங்கள் தியரி படிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா கொஸ்டினும் மேட்ரும் ஒன்று தான், அதை கேட்குற ஆங்கிள் தான் வந்து மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, which one of the following cell types is found in epithelial tissue? Mast cells, adipocytes, chondroblasts, keratinocytes. Same question, நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம், epithelial tissue. Next, which of the following is not the part of plasma membrane of the cell? Phospholipid, glycoprotein, chromatin, cholesterol. Option C, chromatin. குரோமாட்டின் வந்து ஏன்னா விச் மேக்ஸ் அப் குரோமோசோம்ஸ் இது பண்ணுறதுக்கு தான் வந்து குரோமாட்டின் யூஸ் ஆகுது. சரிங்களா?
Next, major role of mitochondria. Same question, option D. Choose the tissue below that is not one of the primary tissue. இதுவும் வந்துட்டு same question. ஏன்னா நம்மளுக்கு இது மூணும் தெரியும். 4 type of tissues. What is the purpose of mitochondria? திரும்ப same question. ஆக்சுவலி இதில் வந்துட்டு அத்தனை தடவை வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு வேறு வேறு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட், தி பிளாஸ்மா மெம்பரன் ஆஃப் தி செல் கண்டெய்ன்ஸ் மாலிகூல்ஸ் தட் ஹவ் ஹைட்ரோஃபோபிக் எண்ட் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் எண்ட். வாட் ஆர் தே கால்டு? Phospholipids, cholesterol, integral proteins, glycoproteins. Option A, phospholipids. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்பேட் எண்ட் வந்து ஹைட்ரோஃபிலிக், அதாவது ஹைட்ரோஃபிலிக்னா என்னது, வாட்டர் சால்யூபிள் இல்லையா. அண்ட் லிப்பிட் எண்ட் வந்து ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபோபிக்னா என்னது, இன்சால்யூபிள் இன் வாட்டர். அதுதான் வந்துட்டு ஃபாஸ்போலிபிட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், அடிப்போசைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் தி டிஷ்யூ? மசில் டிஷ்யூ, எபித்திலியல் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, connective tissue. Option D, connective tissue. Adipocytes are found in fat, adipose tissue. Okay, next, role of mitochondria, same. Function in cell division, synthesis proteins from part of plasma membrane, synthesis fatty acid, phospholipids. Okay, next, mitochondria தான் நிறையா. Next, which one of the following cell types is found in epithelial tissues? Mast cells, adipocytes, chondroblast, melanocytes. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மெலனோசைட்ஸ். மெலனோசைட்ஸ் வந்துட்டு மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ? ஃபைபர்ஸ் ஆக்குபை மோஸ்ட் வால்யூம் ஆஃப் தி டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. Dense connective tissue includes cartilage. Loose connective tissue does not includes. Loose connective tissue has good blood supply with dense does not. Loose connective tissue has no fibers. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், facilitated diffusion refers to the process of movement along the concentration gradient assisted by protein carrier molecules, movement of ions and molecules along the concentration gradient, transport of molecules and ions against their concentration gradient, water movement through semi-permeable membrane. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, movement along the concentration gradient assisted by the protein carrier. Next, what do fibroblasts, chondroblasts, osteoblasts and hemocytoblasts have in common? இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது என்ன? They all are types of white blood cells. They are all macrophages. They are all immature cells. They all are types of epithelial cells. Option C, they all are immature cells. இந்த blast சஃபிக்ஸில் blast வர்றது immature cell. இதையும் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஸ்டினில் பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட், which is not true of connective tissue? The cells are closely packed. Tissue contains protein, fibers and ground substance. Types include connective tissue, loose connective tissue, dense connective tissue and liquid connective tissue. Connective tissue contains white blood cells. Answer வந்துட்டு option A, are closely packed. Closely packed cells are closely packed அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Next, active transport across the plasma membrane may be described by which statement? Active transport requires energy from ATP, is also known as endocytosis, moves molecules along their concentration gradient, movement of lipid soluble molecules through the plasma membrane. Option A, requires energy. இந்த கொஸ்டினும் நம்ம மேலே பார்த்துருந்தோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜின்ற கொஸ்டினை நம்ம மேலே பார்த்துருந்தோம். ஆனால் அது கொஸ்டின் வந்து டிஃப்யூஷன் கொஸ்டினில் கேட்டிருந்து எக்ஸ்ப்ளனேஷனில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செல் டைப்ஸ் டினோட்ஸ் தி இம்மெச்சூர் செல்? மேக்ரோஃபேஜஸ், மோனோசைட்ஸ், ஆஸ்டியோபிளாஸ்ட், ரைபோசோம். சேம், லாஸ்ட்டில் எண்டில் பிளாஸ்ட்னு வந்தாக்கா அது இம்மெச்சூர் செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்போ தான் ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி சேம் பார்த்தோம். இந்த பிளாஸ்ட்னு வந்துச்சுன்னா அது இம்மெச்சூர் செல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், choose the membrane that is not serous membrane. Pleura, peritoneum, pericardium, lamina propria. Option D,
லேமினா ப்ரொபோரியா. லேமினா ப்ரொபோரியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கீழே ரீசன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்கனல் இஸ் தி சைட் ஆஃப் ஏடிபி ப்ரொடக்ஷன்? சேம், திரும்ப அதே கொஸ்டின் தான், மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட், which one of the following major function of epithelial cells? Movement, secretion, support of other cells, transmit electrical signals. Option B, secretion. Okay, next question. What are the major types of tissues in the body? Same, திரும்ப major 4 types of tissues என்னென்ன, அதான் question. Which of the following is not one of the organelles within the cell? Okay, demosome, endoplasmic reticulum, mitochondrium, Golgi apparatus. Option A, demosome. Next question. Which list contains the main body tissue types? Option B, திரும்ப அதே question தான். அடுத்து, the process of diffusion through the membrane may be described by which of the following? Movement of ions and molecules away from regions where they are in high concentration towards regions where they are in lower concentration. higher concentration இருந்து lower concentrationக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு யூஸ் ஆஃப் எனர்ஜி ஏடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன் engulfs தி சப்ஸ்டன்ஸ். அண்ட் ஆப்ஷன் டி வந்துட்டு எனர்ஜி யூஸ் பண்ண. இந்த எனர்ஜி யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்துட்டு டிஃப்யூஷனு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தி மெம்பரேன் மே பி டிஸ்கிரைப்ட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? இப்போ மேலே டிஃப்யூஷன் பார்த்தோம். டிஃப்யூஷனுக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க, மூமெண்ட் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது தான் வந்துட்டு டிஃப்யூஷன் இதில் சொன்னாங்க. வேறு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம மேலேயே ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம், என்னது, இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி தேவைப்படும். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் டி, யூஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஏடிபி டு மூவ் அயான்ஸ் அண்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ் அகெயின்ஸ்ட் தேர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். எனர்ஜி யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எதிர். ஓகே, which of the following is the smallest living structural unit of the body? Atom, molecule, organelle, cell. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, செல். செல் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், which of the following enables ions such as sodium to cross the plasma membrane? Phospholipid layer, peripheral proteins, integral proteins, demosomes. Option C, integral proteins. Cell membranes can maintain a difference in electrical charge between interior of the cell and extracellular fluid. What is this charge difference called? Excitability, membrane potential, action potential, sodium potassium pump. Option B, membrane potential. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், the resting membrane potential of cell is the consequence of which of the following concentration of the ions? High potassium and chloride outside the cell, high sodium and large anions inside the cell, high potassium and sodium outside, chloride inside the cell, chloride and sodium outside the cell, potassium inside the cell, calcium and sodium outside, potassium inside. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். sodium and chloride வந்துட்டு outside the cell high concentration and whereas potassium வந்துட்டு inside the cell. Next, what is the one function of mitochondria? திரும்ப same question, ATP. அடுத்தது, membrane proteins perform the following functions except one. Which one? Form the glycocalyx, act as receptor proteins, form pores to allow the passage of small solutes, behave as enzymes. Option A. Next, facilitated diffusion differ from active transport because facilitated diffusion நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வரும். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா.
requires energy from ATP, moves molecules from whether the lower concentration to higher concentration, moves molecules where they are in higher concentration to lower concentration, ions and molecules pass through membranes. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது தான் வந்துட்டு facilitated diffusion இல்லையா. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு facilitated diffusion differs from active transport because facilitated இங்கே வந்துட்டு இப்போ requires energy from ATP active transport தானே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் சொல்லலைன்னா இது வந்துட்டு facilitated diffusion வந்து active transportலேருந்து இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன்னா facilitated diffusion என்ன அப்படின்றது தான் வந்து கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் facilitated diffusionோட டெஃபினேஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இங்கே. சரியா. நெக்ஸ்ட்டு, which of the following is not a connective tissue? Blood, mesothelium, fat, tendon. Options B, mesothelium. இது வந்து simple squamous epithelium. ஓகேவா. நெக்ஸ்ட், the cells that are found in tendons are called osteocytes, adipocytes, hemocytoblast, fibroblast. Option D, fibroblast. Option D the answer. Okay, next question. Which one of the following terms best describes the structure of the cell membrane? Fluid mosaic model, static mosaic model, quaternary structure, multilayered structure. Option A, fluid mosaic model. இது வந்துட்டு நம்ம தியரி பார்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். fluid mosaic model அதெல்லாம் நம்ம தியரி வீடியோ போடும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Which one of the following terms best describe the phospholipid? It contains polar head and polar tail, non-polar head and polar tail, polar head and non-polar tail, non-polar head and non-polar tail. ஓகே. ஹைட்ரோஃபிலிக், போலார்னா என்ன? ஹைட்ரோஃபிலிக், நான் போலார்னா ஹைட்ரோஃபோபிக். இது நம்ம மேலேயே இந்த கொஸ்டின் பார்த்தோம், இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ கொஸ்டின் வந்து வேறு ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் கொஸ்டின் என்னவோ சேம் தான். போலார்னா வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் ஹெட், நான் போலார்னா வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ். என்ன சொன்னோம், லிப்பிட் இது வந்துட்டு டெய்ல் அண்ட் வாட்டர் சாலிபிள், ஹைட்ரோஃபிலிக் வந்துட்டு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்துருந்தோம் ஒரு கொஸ்டினில். ஆப்ஷன் சி, போலார் ஹெட் அண்ட் நான் போலார் டெய்ல் தான் ஆன்சர். One of these functions of integral proteins in cell membrane is to maintain the rigid structure of the cell, support mechanically the phospholipids, interact with the cytoplasm, form channels for transport functions. Some proteins form channels which allow molecules and ions enter the cell. Option D தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 68. Which one of the following best describes what a cell membrane consists of? Lipids, protein, ribosomes, lipids, cholesterol protein, cytoplasm, lipids, protein, cytoplasm. Can answer என்னன்னா ஆப்ஷன் பி, லிப்பிட்ஸ், கொலஸ்ட்ரால் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா என்னது, இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ரைபோசோம், சைட்டோபிளாசம்லாம் வந்துட்டு மீதி 3 ஆப்ஷன்லேயும் வந்துட்டு 2த்துல சைட்டோபிளாசம் இருக்குது, 1ல ரைபோசோம்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னது, செல்லுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. ஓகே. Which one of the following organelles is considered as the energy producing center of the cell? Energy producing of center of the cell இதே தான். ATP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது? மைட்டோகாண்ட்ரியா. திரும்ப சேம் கொஸ்டின். வாட் இஸ் தி மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் லைசோசோம்ஸ்? லைசோசோம்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேக்கேஜ் ப்ரோட்டீன்ஸ், detoxify toxic substance, catalyze lipid metabolism, digest unwanted particles in the cell. Option D, digest unwanted particles within the cells. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, லைசோம்ஸ்னா என்னது, சூசைட் பேக்ஸ். சரியா. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் பம்ப்? டு பெர்ஃபார்ம் எண்டோசைட்டோசிஸ், டு மூவ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பை ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன், டு பெர்ஃபார்ம் பல்க் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தி பிளாஸ்மா மெம்பரைன், டு ப்ரொடியூஸ் எ கான்சன்ட்ரேஷன் கிரேடியேஷன் ஃபார் சோடியம் அயான்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. The following is not a type of cell: ribosome, hemocytoblast, neutrophil, phagocyte. Option A, ribosomes. Next, what is the name of the mechanism that ensures that there is a higher concentration of sodium ions in the extracellular fluid and in the intracellular fluid? Okay, option B, sodium potassium pump. இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம மேலே பார்த்துருந்தோம், கொஸ்டின் கேட்டிருந்துக்க ஆங்கிள் தான் வேறு. சரியா. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இது போல் வந்துட்டு அந்த தியரி பார்ட்டை ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு,
What is the name given to the type of transport where glucose or an amino acid binds to the receptor protein on the plasma membrane, which then moves the molecule into the cell without expenditure of energy? Facilitated diffusion, bulk transport, secondary active transport, active transport. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, facilitated diffusion. Next, what is the name given to the movement of glucose or amino acids from the gut into the cells lining the gut when they bind to transport protein that has also bound a sodium ion? The sodium ion is entering a cell along its concentration gradient. Option D தான் இதுக்கான ஆன்சர், secondary active transport. Next, mitochondria produce which of the following? திரும்ப same, ATP. Next, why does plasma membrane of the cell present a barrier to the movement of electrolytes through it? There are no channels in the membrane for the passage of electrolytes. Electrolytes are not soluble in the lipid of the membrane. Electrolytes are too large to pass through the membrane channels. Membrane proteins electrically repel charged particles. Option B. Option B தான் இதுக்கான ஆன்சர். Which of the following statements about leak channels in the plasma membrane is correct? Proteins that form these channels bind to solutes to allow them to pass into the cell. They are passageways formed by proteins to allow water and ions to move passively through the membrane. Allow small ions and molecules. Glycoprotein and peptidoglycans formation. Okay, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. Next, what are the primary types of body tissue? திரும்ப சேம், 4 broad classification, 4 type of tissues இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஷன் சி, nervous, epithelial, muscles, connective. Next, 80, epithelial and connective tissue differ from each other in which of the following characteristics? Epithelial tissue contains fibers but connective tissue does not. Connective tissue is avascular but epithelial tissue is well vascularized. Cell in epithelial tissue are closely packed whereas connective tissues they are not. Connective tissue includes tissues that make up glands but epithelial tissue does not occur in glands. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், which of the following is a component of the plasma membrane of the cell? Plasma, glycolipid, plasma proteins, cholesterol. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, cholesterol. What term is used to describe the movement of dissolved particles along their concentration gradients? Endocytosis, active transport, osmosis, diffusion. Diffusion நம்ம பார்த்தோம் இல்லையா, higher to lower concentration. Option D, diffusion the answer. Which of the following molecules cannot pass through the plasma membrane? Water molecules, non-polar molecules, amino acid based hormones, fat soluble molecules. Option C, hormones. Next, which of the following is a connective tissue? Pancreas, spinal cord, muscle, blood. இதில் எது connective tissue கேட்குறாங்க? ஆப்ஷன் டி, blood தான் ஆன்சர். Which of the following is a epithelial tissue? Adipose, adrenal gland, heart, blood. Epithelial tissue, option B. Next, what is the major component of the plasma membrane cell? Phospholipid, glycolipid, integral protein, cholesterol. திரும்ப same question, option A, phospholipid. Which one of the following is not a function of membrane proteins? They form a structure called glycocalyx. They attach cells to each other. They form passageways to allow solute to pass through the membrane. They form receptors which can bind messenger molecules. Option A. Facilitated diffusion through a membrane involves which of the following scenarios? Diffusion of water through selectively permeable membrane along its concentration gradient. Molecule binding to the receptor which moves the molecules through the membrane without expenditure of energy. Movement of molecule against its concentration gradient with expenditure of energy. Plasma membrane surrounding the molecule and the molecule moving into the cell. Option D தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா. Next, the diffusion of water through a membrane is referred to as?
செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பல்க் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மோசிஸ், எண்டோசிஸ். ஆஸ்மோசிஸில் தான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு மெம்பரேன் மூலியமாக பாஸ் ஆகும். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டிஷ்யூ தட் கவர்ஸ் தி பாடி சர்ஃபேஸ் அண்ட் லைன்ஸ் இன்டர்னல் டியூப்ஸ் கால்டு? ஆப்ஷன் ஏ எபித்தீலியல் டிஷ்யூ. இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். Next, which of the following is true for connective tissue? It consists of cells, basement membrane and intercellular matrix. Its cells are closely packed and held together by protein fibers. It has high rate of cell division and no blood supply. It is made up of cells, protein fibers and ground substance. Option D, the answer. The cell membrane resting potential about 70 MV inside the respect to the outside is due mainly to which of the following mechanisms? Sodium potassium pump, diffusion of cations and anions, diffusion of sodium potassium, presence of cells of anions. Okay, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ சோடியம் பொட்டாசியம் பம்ப்.